ஹலோ. ஓகே. இப்போ நம்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜுனிப்பரோட ஃபயர்வால் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது எஸ்ஆர்எக்ஸ் சீரியஸ்ன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எஸ்ஆர்எக்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, அ எஸ்ஆர்எக்ஸ்ல அதாவது இந்த ஃபயர்வால் ஜுனிப்பர் ஃபயர்வால்ல பார்த்தோன்னா, எஸ்ஆர்எக்ஸ் சீரியஸு, விஎஸ்ஆர்எக்ஸு, சிஎஸ்ஆர்எக்ஸ், ஏடிபி அப்ளையன்ஸஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இப்போ இந்த எஸ்ஆர்எக்ஸ் வந்து பார்த்தோன்னா, இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். இது வந்து மெயின் ரோலே வந்து என்னன்னா, விபிஎன், ஐபிஎஸ், ரவுட்டிங், அப்புறம் ஃபயர்வால்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கம்பைன் ஆகி இருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த எஸ்ஆர்எக்ஸில் ஃபயர்வால் ப்ளஸ் விபிஎன் ப்ளஸ் ஐபிஎஸ் ப்ளஸ் ரவுட்டிங் இந்த நாலுமே வந்து கம்பைன் ஆகி இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சு, கேம்பஸ், பிரான்ச், கேம்பஸ், டேட்டா சென்டர் இந்த மாதிரி 3 இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு 3 இடத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸும் வந்து இவங்க ஃபயர்வால்ஸ் வந்து தராங்க. இப்போ பிரான்ச் எஸ்ஆர்எக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பிரான்ச் அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபயர்வால்ஸ் எஸ்ஆர்எக்ஸ் 300, எஸ்ஆர்எக்ஸ் 350, எஸ்ஆர்எக்ஸ் 340, எஸ்ஆர்எக்ஸ் 550 இந்த மாதிரி வந்து ஸ்மால் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ்க்குலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் மிடில் லெவல் ரேஞ்சு ஃபயர்வால் வேணும் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்னா எஸ்ஆர்எக்ஸ் 1500 அந்த மாதிரி மாடல் இருக்குது. 1500 வந்து பார்த்தா கேம்பஸ் என்டர்பிரைஸ் இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஹை ஸ்பீடு ஃபயர்வால் வேணும் அப்படின்னா எஸ்ஆர்எக்ஸ் 4100, எஸ்ஆர்எக்ஸ் 4200 இதெல்லாம் பார்த்தோன்னா லார்ஜ் என்டர்பிரைசஸ், டேட்டா சென்டர், ஐஎஸ்பி என்று அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் பெரிய பெரிய டேட்டா சென்டர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எக்ஸ் 4600, எஸ்ஆர்எக்ஸ் 5400, எஸ்ஆர்எக்ஸ் 5600, எஸ்ஆர்எக்ஸ் 5800 இதெல்லாம் பார்த்தோன்னா அது ஐஎஸ்பி பெரிய பெரிய டேட்டா சென்டர் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்ஆர்எக்ஸ் சீரியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்வால் ப்ளஸ் ரவுட்டர் ஒரே பாக்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இது சின்ன பிரான்ச்சில் இருந்து ஒரு பெரிய டேட்டா சென்டர் வரைக்கும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபயர்வாலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லெகசி ஃபயர்வால் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெகசி ஃபயர்வால்ஸ் வந்து அது வந்து யூஎல் ஆயிடுச்சு. ஜுனிப்பரோட பழைய ஃபயர்வால் சீரியஸ் இப்போ வந்து அது வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த லெகசி ஃபயர்வாலில் வந்து இப்போ பார்த்தா ஸ்க்ரீன் சீரியஸ்ன்னு அப்படின்னு ஒன்று இருந்தது. அது என்எஸ் 5GT, என்எஸ் 25, என்எஸ் 5000 இந்த மாதிரி ஃபயர்வால்லாம் வந்து இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா எஸ்எஸ்டி செக்யூர் சர்வீஸ் கேட்வே, ஐஎஸ்டி இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி கேட்வே இதெல்லாம் வந்தது. அந்த ஐஎஸ்டி பார்த்தோன்னா பெரிய ஸ்கேல் ஃபயர்வால் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்டி அப்படின்னா நெட் ஸ்க்ரீன் வந்து ஒரு நெட் நெட் ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி வந்தது. ஓகேங்களா. எஸ்எஸ்டி வந்ததுன்னா அந்த ஃபயர்வால் வந்து நெட் ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி வந்த ஃபயர்வால் இது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ எஸ்ஆர்எக்ஸ் ஃபயர்வால் டிவைஸில் இப்போ அஃபிஷியலாக வந்து சப்போர்ட் வந்து கிடையாது. ஆனால் வந்து எஸ்ஆர்எக்ஸ் சீரீஸில் இது எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. எஸ்ஆர்எக்ஸ் ஃபயர்வால் இருக்கு இல்லையா அது வந்து எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் ஃபயர்வால் அதாவது விஎஸ்ஆர்எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. இது வந்து இந்த விஎஸ்ஆர்எக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஎம்வேரில் அதாவது ஒரு விஎம்வேரில் வேணும்னா விஎம்வேரில் ரன் ஆகிற ஒரு ஃபயர்வால் இது. ஓகேங்களா. எதுலெல்லாம் இந்த விர்ச்சுவல் ஃபயர்வால் ரன் பண்ண முடியும் அப்படின்னா கேவிஎம், ஏடபிள்யூஎஸ், அசூரு இந்த மாதிரி அப்புறம் கூகுள் க்ளவுடு அதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் சிஎஸ்ஆர்எக்ஸ் சென்ட்ரலைஸ்டு ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கூபர்நெட்ஸ், டாக்கர் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த சிஎஸ்ஆர்எக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்.
இந்த சிஆர்எக்ஸ் பார்த்தோன்னா லார்ஜ் வெயிட் ஃபயர்வால் ஃபார் கண்டெய்னர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இது நம்ம இந்த விர்ச்சுவல் ஃபயர்வால்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ஃபயர்வால் வந்து கிளவுட் என்எஃப்இ பிளாட்ஃபார்மில் டிப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் பாக்ஸ் இதுக்கு வந்து தேவையில்லை, ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் போதும். இந்த எஸ்ஆர்எக்ஸோட கீ ஃபேமிலி, அதாவது கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்பு விசிபிலிட்டி, யூஆர்எல் ஃபில்டரிங், ஏவி, ஆன்டி ஸ்பேம், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலில் வந்து வரும். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் தான் எஸ்ஆர்எக்ஸ் சீரியஸ். ஓகேங்களா? அப்புறம் இதில் ஐபிஎஸ், ஐடிஎஸ், அதாவது இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் ப்ரிவென்ஷன், அப்புறம் விபிஎன், சைட் டு சைட் விபிஎன், ரிமோட் அசஸ், அதுக்கப்புறம் ஆக்டிவ் பேசிவ் இதுவும் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் க்ளவுட் பேஸ்டு த்ரெட் இன்டெலிஜென்ஸும் இருக்கு வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா? அது க்ளவுட் பேஸ்டு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஜுனிப்பர் ஸ்கை ஏடிபி இன்டெகிரேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த எஸ்ஆர்எக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் மாடல் வந்து எஸ்ஆர்எக்ஸ் 300, அப்புறம் எஸ்ஆர்எக்ஸ் 5800, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் ரவுட்டிங் ப்ளஸ் செக்யூரிட்டி ஆல் இன் ஒன். அப்புறம் நெட் ஸ்க்ரீன் எஸ்எஸ்ஜி, ஐஎஸ்ஜி நான் சொன்னேன் இல்லையா, லெகசி ஃபயர்வால், NS5GT, எஸ்எஸ்ஜி 550, ஐஎஸ்ஜி 2000, இது வந்து பழைய ஃபயர்வால். ஓகேங்களா? விஎஸ்ஆர்எக்ஸ், சிஎஸ்ஆர்எக்ஸ்ன்றது ஒரு விர்ச்சுவல் ஃபயர்வால். இது வந்து விஎஸ்ஆர்எக்ஸ் ஏடபிள்யூஎஸ்ல, அசூரில், அப்புறம் எஸ்ஆர்எக்ஸ் கூபர்நெட்ஸில் வந்து பண்ண முடியும். இந்த க்ளவுடில் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏடிபி அப்ளைன்ஸ். இந்த ஏடிபி அப்ளைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து அட்வான்ஸ்டு த்ரெட் ப்ரொவிஷன், மால்வேர் டிடெக்ட் பண்ணும். அப்புறம் இது வந்து ஒரு ரியல் டைம் த்ரெட் ஃபீட்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி சர்வீசஸ். ஏடிபின்றது க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி சர்வீஸ். இது வந்து 0 டே மால்வேர், ரேன்சம்வேர், அப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரெசன்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிடின்றது அட்வான்ஸ்டு ப்ரெசன்ட் த்ரெட், ஏபிடி. இது மாதிரியான அட்வான்ஸ்டு அட்டாக்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் எஸ்ஆர்எக்ஸும் வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸ்கை ஏடிபின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கை ஏடிபி வந்து என்னென்னா க்ளவுடு சர்வீசஸ். ஜுனிப்பரோட க்ளவுடில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுனிப்பர் க்ளவுட் ஹோஸ்டில் ஏடிபியில் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது ஒரு ஃபைலில் ஒரு சஃபிஷியஸ் ஃபைல் சாண்ட்பாக்ஸில் ஏதாவது எக்ஸிட் பண்ணி மால்வேர் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத அது வந்து செக் பண்ணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஃபீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஜுனிப்பர் த்ரெட் லேபில் இருந்து த்ரெட் சிக்னேச்சர், மால்வேர் இண்டிகேட்டர்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து செக் பண்ணும். அப்புறம் ரியல் டைம் அப்டேட்டு வந்து இருக்கு. அப்புறம் இதில் வந்து மால்வேர் அனலைஸ் பண்ண முடியும், என்கிரிப்டட் டிராஃபிக், அப்புறம் கமாண்ட் கண்ட்ரோல், அட்வான்ஸ்டு த்ரெட் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து க்ளவுட் பேஸ்டு ஆன் ப்ரீமிசஸும் வந்து இதில் இருக்குது, ஹைப்ரிடும் இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயர்லெஸ் பற்றி நம்ம பார்ப்போம்.